இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தோம்னா ஹெட்ஸ் ஆஃப் இன்கம்ல ஃபர்ஸ்ட் ஒன் சேலரிஸ். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் சேலரிஸ் வந்து டிஃபால்ட் டாக்ஸேஷன் வந்து செக்ஷன் 115 பிஎஸ்சியில் நமக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ இதை பார்த்தோம்னா பெர்ஃபார்மா ஃபர்ஸ்ட் பார்ப்போம், அதுக்கப்புறம் உள்ள டீப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேசிக் சேலரி, ஃபீஸ், கமிஷன், போனஸ் இதெல்லாம் எடுத்துப்போம். அலோவன்சஸ் என்னென்ன இருக்கோ டிஏ, ஹெச்ஆர்ஏ, சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸு, இப்போ சில்ட்ரன் ஹாஸ்டல் அலவன்ஸு எல்லாமே ஃபுல்லி டேக்ஸபிள் தான். ஓகேங்களா? டிரான்ஸ்போர்ட் அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் பிளைண்டு, டெஃப், டம்ப், ஆர்த்தோபெடிக்கல், ஹேண்டிகேப்டாக இருந்தாங்கன்னா 3200 பர் மந்த் வந்து டிடக்ஷன் வரும். என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸு ஃபுல்லி டேக்ஸபிள். ட்ராவலிங் அலையன்ஸு, டெய்லி அலவன்ஸு, அதில் கன்வீனியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அது பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி அது என்ன அமௌண்ட் இருக்கோ எக்ஸாம் இருக்கோ அதை எடுத்துப்போம். அதர் அலையன்சஸ் ஓவர் டைம், சிட்டி காம்பன்சரி இது எல்லாமே ஃபுல்லி டேக்ஸபிள். அடுத்து டாக்ஸஸ் ரெக்யூசைட்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்ட் ஃப்ரீ அக்கோமடேஷன் எம்ப்ளாய்க்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, எம்ப்ளாயி ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா அது. அப்புறம் வந்து கன்செஷனல் ரேட்ல கொடுக்குறாங்கன்னா அது. இப்போ கன்செஷன் ரேட்டும் போது கவர்மெண்ட் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா லைசன்ஸ் ஃபீ அதுலேருந்து ரெண்ட்டை வந்து எவ்வளோ நம்ம பே பண்ணுறோமோ அதை லெஸ் பண்ணிப்போம். வேறு ஏதாவது எம்ப்ளாயர் கொடுத்தாங்கன்னா அது வந்து அந்த பாப்புலேஷன் அந்த சிட்டியில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அது 25 lakhsக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா 15% ஆஃப் சேலரி என்னவோ அதை எடுத்துக்கிட்டு அதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ரெண்ட் ரெக்கவர்டு வந்து லெஸ் பண்ண போகிறோம். அதுவே 10 lakhsக்கு மேலே இருக்குது ஆனால் ஒரு 25 lakhs கம்மியாக இருக்குது அப்படின்னா 10% ஆஃப் சேலரி எடுத்துப்போம். அதர் சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் 7.5% எடுத்துப்போம். இல்லை லீஸ் இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு பார்க்கும்போது 15% ஆஃப் சேலரி அல்லது ரெண்டல் லீஸ் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்கோமோ அது அதுலேருந்து நம்ம என்ன அதில் எது லோயரோ அதை எடுத்துக்கிட்டு அதுலேருந்து நம்ம ரெண்ட் ரெக்கவர் பண்ணதை லெஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அடுத்து ஆப்ளிகேட் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பே பண்ணுங்க அது. வேறு ஏதாவது அஷூரன்ஸ் ஏதாவது லைஃப் இருக்காங்க அஷூரன்ஸ் ஏதாவது பே பண்ணிட்டா அது. அப்புறம் ஆர்பிஎஃப், சூப்பர் அனிஷன் ஃபண்டு, என்பிஎஸ் இதுலேருந்து வருதுன்னா அது டோட்டல் எடுத்துப்போம். அப்புறம் ஆனுவல் அக்ரியேஷன் போட்டு இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட் ஏதாவது பே பண்ணிட்டா அது. அப்புறம் வேல்யூ ஆஃப் யூஸ் ஆஃப் மோட்டார் கார் எடுத்துப்போம். அப்புறம் அது ஒரு டேபிள் வந்து பின்னாடி கீழே பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸ்வீப்பர், கார்டர், வாட்ச்மேன் இவங்க இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் சர்வீசஸாக இருந்தாங்கன்னா ஆக்சுவல் காஸ்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க அது வந்து லெஸ் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுது எவ்வளவு. அதேமாதிரி கேஸ் எலக்ட்ரிசிட்டிக்கும் அப்புறம் ஃப்ரீஸ் ஆர் கன்செஷனல் எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸு அதுக்கப்புறம் வந்து இதெல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துப்போம். இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ ஆர் கன்செஷனல் லோனு 20,000 ஃப்ரீ ஃபுட் அண்ட் நான் ஆல்கஹால் பெவரேஜஸ், கிஃப்ட் வவுச்சரு. கிஃப்ட் வவுச்சர்னா 5,000 வரைக்கும் நமக்கு வந்து வராது. அப்புறம் மூவபிள் அசட்ஸ் யூஸ் பண்ணுறது, அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, கிராஜுவேட்டி, கம்யூனிட் பர்சன், பென்ஷன், அன்கம்யூனிட் பர்சன். அது பென்ஷனுக்குலாம் வந்து பார்த்தோம்னா எக்ஸாம் என்னவோ அதை எடுத்துக்கணும். லீவ் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு அது டியூரிங் எம்ப்ளாய்மெண்ட்டாக ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜ்லான்னு பார்க்கணும். விஆர்எஸ் இருந்தாங்க அப்படின்னா அதாவது வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் இருந்தாங்கன்னா எக்ஸம்ஷன் அதுக்கு வந்து 4 கண்டிஷன் இருக்குது. அது லீஸ் என்னவோ அது அதாவது கம்பென்சேஷன் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க அல்லது 5 lakhs அல்லது 3 lakhs 3 months சேலரி இன்ட்டு கம்ப்ளீட்டட் இயர்ஸ் அல்லது லாஸ்ட் ட்ரான் சேலரி இன்ட்டு ரெஸ்ட் எவ்வளோ இயர்ஸ் இருக்கோ ரிமைனிங் மந்த்ஸ் எவ்வளோ இருக்கோ அது. அடுத்து ரேட்டன்ச்மெண்ட் அதுக்கும் அதே மாதிரி அதில் எக்ஸம்ஷன் இருக்குது. 3 கண்டிஷனில் எது லீஸ் அதை எடுத்துப்போம். இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணும்போது கிராஸ் சேலரி கிடைக்கும். அதுலேருந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் லெஸ் பண்ணுறோம். அல்லது அமௌண்ட் ஆஃப் சேலரி எவ்வளவோ அந்த எது லெஸ்ஸாக இருக்கோ அது டிடெக்ட் பண்ணோம்னா நமக்கு இன்கம் அண்ட் ஹெட் சேலரி கிடைச்சிடும். இதுவே ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம்க்கு போயிருக்கோம் அப்படின்னா ஹெச்ஆர்ஏக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா டிடக்ஷன் போடுவோம். ஓகேவா? ஆக்சுவல் ரெண்ட் எவ்வளவு, அப்புறம் ரெண்ட் பெய்டு மைனஸ் 10% ஆஃப் சேலரி அல்லது 50% ஆஃப் சேலரி இன்கேஸ் மும்பை, கொல்கத்தா, டெல்லி, சென்னையாக இருக்கா மற்ற ஸ்டேட்டுக்கு 40% அதை போட்டு அதுலேருந்து எது லீஸ்ட்டோ அதை எடுத்து டிடக்ஷன் பண்ணுவோம். சில்ட்ரன் எஜுகேஷனுக்கும் ஒரு சில்ட்ரனுக்கு மந்த்துக்கு வந்து 100 rupees அதுமாதிரி சைல்டு ஹாஸ்டலுக்கும் 1 monthக்கு ஒரு சில்ட்ரன் 300 rupees நம்ம லெஸ் பண்ணுவோம். மற்றதுலாம் அதே மாதிரி தான், மற்ற எல்லாத்துக்கும் அதே மாதிரி தான் வரும். ஓகேங்களா? இதில் வந்து எல்லாமே தான் கிராஸ் சேலரி கிடைக்குதா அதுலேருந்து டிடக்ஷன் 50,000 பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் இதில் உண்டு. என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸில் டிடக்ஷன் இருக்குது. அப்புறம் ப்ரொஃபஷனல் டேக்ஸு இதெல்லாம் சேர்த்தோம்னா தான் நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா இன்கம் அண்ட் ஹெட் சேலரிஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? இப்போ பெர்கிசிட் வேல்யூ ஆஃப் மோட்டர் கார் சொல்லியிருந்தோம் இல்லையா, அது இப்போ கார் ஓனர் வந்து எம்ப்ளாயர் அப்படின்னு வச்சுப்போம்.
அதோட எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் எம்ப்ளாயர் தான் மீட் பண்றாங்க. அப்படின்னா ஃபுல்லா அஃபிஷியல் யூஸா இருந்தா எந்த இதுவும் இது கிடையாது. அதே பர்சனல் யூஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா 1800 வந்து அப் டு 1.6 லிட்டர்ஸ் இன்ஜின் சிசிக்கு பெர் மந்த்துக்கு ஆகும். அபவ் 1.6 லிட்டர்ஸா இருந்தா 2400 பெர் மந்த். இதுவே ஆஃபர் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து 900 வந்து பெர் மந்த் அடிஷனல் வரும். இதுவே கார் ஓன் பை எம்ப்ளாயர் தான், ஆனா எக்ஸ்பென்சஸ் மீட் பண்ணி எம்ப்ளாயி அப்படின்னா அஃபிஷியல் யூஸ்க்கு எதுவும் கிடையாது. பர்சனல் யூஸுக்கு மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஜின் அதே தான் 1.6 லிட்டர்ஸ் இருக்கும்போது அதுக்குள்ள இருந்தா 600, அதுக்கு மேல இருந்தா அப்படின்னா 900 வரும். அடிஷனலா ஷாஃபர் இருக்கு அப்படின்னா அதுக்கு 900. நெக்ஸ்ட் கார் வந்து ஓன்ட் பை எம்ப்ளாயி, எக்ஸ்பென்சஸ் மீட் பண்றது எம்ப்ளாயர் அப்படின்னா அஃபிஷியல் யூஸ்க்கு எதுவும் கிடையாது. பர்சனல் யூஸ்க்கு என்ன எம்ப்ளாயர் எவ்வளவு இது பண்றாங்களோ அந்த அமௌண்ட் எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ இன்ட்ரோடக்ஷன். இதுல வந்து சேலரியில என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது சேலரியில என்னென்ன வருது, பெனிஃபிட் என்ன, ப்ராஃபிட் என்னங்க பார்ப்போம். டிடக்ஷன், ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், என்டர்டைன்மெண்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் எல்லாம் வரும். சார்ஜபிலிட்டியில் என்ன, சேலரி இது, சேலரி பெய்ட் ஆர் அலோடு, அரியர்ஸ் ஆஃப் சேலரி, இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுவோம். ஓகேவா? இதுல ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அதுதான். எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். ஓகேவா? இப்போ பேமெண்ட் பண்றாங்க அப்படின்னா பேயர் பேயி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த இது யார் பே பண்றாங்களோ அவங்க எம்ப்ளாயர், அதை வாங்கி இது பேயி யாரு அப்படின்னா எம்ப்ளாயி. ஸோ அந்த மாதிரியான ஒரு இது இருக்கணும். அப்பதான் இந்த இன்கம் அண்ட் ஹெட் சேலரியில வரும். இப்போ சுஜாதா ஆக்ட்ரஸ், ஓகேவா, அவங்க வந்து சோப்ரா ஃபிலிம்ஸ்ல வந்து இது பண்றாங்க. மந்த்லி ரெமுனரேஷன் 2 lakhs. அவங்க நிறைய ஃபிலிம்ஸ்ல இது ஆக்ட் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 2 lakhs அப்படிங்கிறது இந்த சுஜாதாக்கு எப்படி வரும்னா எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப்ல வரதுனால அது வந்து இன்கம் அண்ட் ஹெட் சேலரி. ஓகேவா? இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபுல் டைம் ஆர் பார்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இதில் வந்து முதல்ல எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு செக் பண்ணோம். அப்படி இருக்குங்க பட்சத்தில் இன்கம் அண்ட் எதில் சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஹெட் சேலரியில் பண்ணுவோம். இது வந்து ஃபுல் டைமா பார்ட் டைமா அப்படிங்கிறது மேட்ரு கிடையாது. பட் நம்ம இருந்தாலும் அதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி வந்து மோர் தென் ஒன் எம்ப்ளாயர் கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா சேலரிஸ் வந்து எல்லா எம்ப்ளாயர்ஸ் கிட்டேருந்து உள்ளதை கிளப் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து பண்ணுவோம். அடுத்து ஃபார்கோயிங் ஆஃப் சேலரி. ஒன்ஸ் அந்த சேலரி வந்து அக்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னா சப்சிக்வெண்ட் வேவர் பை த எம்ப்ளாயி டஸ் நாட் அப்சார்ப் ஹிம் ஃப்ரம் லயபிலிட்டி டு இன்கம் டேக்ஸ். இப்போ இது பண்ணல அப்படின்னா அது வந்து லயபிலிட்டி கிடையாது, பட் அது வந்து சார்ஜபிள். சரண்டர் ஆஃப் சேலரி சரண்டர் பண்றது அப்படிங்கும்போது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்றோம்னா வாலண்டியரா சேலரி சரண்டர் பண்றது அது வந்து எக்ஸம்ட். அவங்க டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் வந்து எவ்வளோ டேக்ஸபிள் கம்ப்ளீட் பண்ணும்போது. நெக்ஸ்ட் சேலரி பெய்டு டேக்ஸ் ஃப்ரீ. இது சேலரி பெய்ட் டேக்ஸ் ஃப்ரீ அப்படிங்கும்போது என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா எம்ப்ளாயர் வந்து அந்த டேக்ஸ் வந்து எம்ப்ளாய்க்கு இது பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அவங்களே வந்து பே பண்ணிடுவாங்க. ஓகேவா? எம்ப்ளாயரே அந்த டேக்ஸ் வந்து இது பண்ணிடுவாங்க. எம்ப்ளாயி சைடு அது பொறுத்த வரைக்கும் எக்ஸம்ட் ஆயிடும். அடுத்து பிளேஸ் ஆஃப் அக்வேர் ஆஃப் சேலரி. இப்போ வந்து வெளியில ஏதாவது ஒர்க் பண்றாங்க, அவுட் சைட் இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு தான் எந்த இடத்துல நமக்கு வந்து பிளேஸ் ஆஃப் சேலரி வந்து இன் இந்தியாவா, அவுட் சைட் இந்தியாவா, டீம்டு இன்கமா எடுத்துக்கணுமா எப்படிங்கிறது இதில் வரும். நெக்ஸ்ட் ரெமுனரேஷன் ரிசீவ்டு பை அஃபீஷியல் எம்பாசிஸ். ஃபாரின் எம்பாசிஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கான ரெமுனரேஷன் வந்து ரிசீவ் பண்ணுறது. ஸோ வந்து ஹை கமிஷன், லீகேஷன் இது எல்லாமே வரும் அவங்களுக்கு. ஓகேவா? இந்த கண்டிஷன் என்ன அப்படின்னா received by a corresponding government official or members of the staff resident in foreign countries for similar purpose should be exempt. அவங்க வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வந்து ரெசிடென்ட்டாக இருந்தாங்கன்னா அதை வந்து அவங்களுக்கு எக்ஸம்ட் ஆகிடும். ஓகேங்களா? அதுவே இந்தியன் மெம்பராக இருந்தால் அவங்களுக்கு வந்து அது டாக்ஸபிள். இதுவே வந்து ஃபாரின் என்டர்பிரைஸ், ஓகேவா, அதில் இருந்துட்டு ரெமுனரேஷன் ரிசீவ்டு ஃபார் சர்வீசஸ் ரெண்டர்ட் இன் இந்தியா. சர்வீசஸ் இந்தியாவில் பண்ணுறதுக்காக ஒரு எம்ப்ளாயாக இருந்து பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதுதான். அவங்க வந்து அந்த டைம் எவ்வளோ ஸ்டே இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா பண்ணுவோம். அது அவங்களுக்கு வந்து எக்ஸம்டாக தான் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் salary received by non-citizen, non-resident for services rendered in connection with employment on foreign ship. foreign shipல இது பண்றாங்க அப்படின்னா 90 days தாண்டலை அப்படின்னா 90 days மட்டும்தான் ப்ரீவியஸ் இயர்ல இருந்திருக்காங்க ரெசிடென்ட்டா அப்படின்னா அது வந்து எக்ஸம்ட். அது தாண்டிட்டா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன் கிடையாது. அடுத்து ரெமுனரேஷன் ரிசீவ்ட் பை ஃபாரின் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் டியூரிங் த ஸ்டே இன் இந்தியா ஃபார் ஸ்பெசிஃபைட் ட்ரைனிங்காக இது பண்ணியிருக்காங்க, இந்தியாவில் இருக்காங்க. ஃபாரின் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அப்படின்னா அவங்களுக்கு அது வந்து இதுதான் எக்ஸம்ட் தான், அவங்களுக்கு இங்கே டாக்ஸபிள் கிடையாது. அடுத்து பேசிஸ் ஆஃப் சார்ஜ். டியூ பேசிஸா ரெசிப்ட் பேசிஸா அப்படிங்கிறது இதில் இருக்கு.
சேலரி வந்து அட்வான்ஸாக பே பண்ணலாம், ஓகேவா? இல்லை ஆல்ரெடி இருக்கிறத வந்து டியூ பேசிஸில் கொடுக்கலாம். ஸோ அதை எதில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ if A draws his salary in advance for the month of April 2014, in the month of March 2014 itself, the same becomes chargeable on receipt basis and is to be assessed as income of the previous year 23-24, that is assessment year 24-25. However, the salary for assessment year 25-26 will not include that of April 24. அதாவது இப்போ ஏப்ரல் 2024 சேலரியை மார்ச்லேயே வாங்கிட்டாங்க அப்படின்னா ரிசிப்ட் பேசிஸ் தான். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு அந்த இயர்லேயே தான் அதை இன்க்ளூட் பண்ணணும், மறு வருஷத்துல நம்ம பண்ண மாட்டோம், ஓகேவா? இப்போ இதுவே சேலரி மார்ச் 24 வந்து ஏப்ரலில் வாங்குறாங்க அப்படின்னா அது வந்து டியூ பேசிஸ் அப்படிங்கும்போது அதில் வந்து மார்ச் மாதத்தை அந்த லாஸ்ட் இயர்ஸில் வந்து நமக்கு எடுத்துக்க மாட்டோம். இப்போ அட்வான்ஸ் சேலரி அப்படிங்கும்போது தான் சேலரி அட்வான்ஸாக கொடுத்தா தான் அது வந்து இதில் வரும், நமக்கு அது என்னது ரெசிப்ட் பேசிஸில் வரும். இப்போ அட்வான்ஸ் சேலரிக்கும் அட்வான்ஸ் அகெயின்ஸ்ட் சேலரிக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? அட்வான்ஸ் சேலரி அப்படின்னா அந்த மந்த் முடியறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கொடுத்துறது அட்வான்ஸ் சேலரி. அட்வான்ஸ் அகெயின்ஸ்ட் சேலரினா சேலரி வந்து முடிஞ்சுதான் கொடுப்பாங்க, ஆனால் அதுலேருந்து நமக்கு ஒரு அட்வான்ஸாக ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க, அட்வான்ஸாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து அட்வான்ஸ் அகெயின்ஸ்ட் சேலரி. அரியர்ஸ் ஆஃப் சேலரி, அரியர்ஸ் ஆஃப் சேலரி அப்படிங்கிறது டியூ பேசிஸில் உள்ளது, ஓகேவா? முடிச்சு நம்ம பே பண்ணுறது தான் வந்து டியூ பேசிஸில் கொடுக்கறது, அது வந்து அரியர்ஸ் ஆஃப் சேலரின்னு சொல்லுவோம். அப்புறம் சேலரி, பெர்குசிட் அண்ட் ப்ராஃபிட்ஸ் இன் லை ஆஃப் சேலரி, இது எல்லாமே வந்து இது. இப்போ சேலரினா என்ன வரும்? சேலரினா என்ன? மானிட்டரி பேமெண்ட், அதாவது பேசிக் சேலரி, போனஸ், கமிஷன், அலவன்சஸ், ஆஸ் வெல் அஸ் நான் மானிட்டரி ஹவுசிங், அகாமடேஷன், மெடிக்கல் ஃபெசிலிட்டி, இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்ஸு, இதெல்லாம் இன்க்ளூட் ஆனது தான் வந்து சேலரி அப்படிங்கிறது, ஓகேங்களா? இப்போ சேலரியில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும்? வேஜஸ், ஆன்யூட்டி, கிராஜுவிட்டி, ஃபீஸு, கமிஷன், பெர்குசிட்ஸ், அட்வான்ஸு, வேறு ஏதாவது பேமெண்ட் இது பண்ணியிருக்கோம், லீவ் சேலரி, அதெல்லாம் வரும். ப்ராவிடென்ட் ஃபண்டு வரும், ஆர்பிஎஃப் எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து ஏதாவது கான்ட்ரிபியூஷன் வந்து கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இது பண்ணியிருக்கோன்னா அதை எடுத்துக்கலாம். கார்பஸ் ஃபண்டுக்கு ஏதாவது கொடுத்துருந்தா எடுத்துக்கலாம், ஓகேங்களா? அது எல்லாமே இதில் வந்து வந்துடும், ஓகே. வேஜஸ் இதுங்கும்போது அதில் அலவன்சஸ்லாம் வரும், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, கன்வீனியன்ஸ் அலவன்ஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்து அது வந்து பார்ஷியலி டேக்ஸபிளாக இருக்கும், ஓகேவா? சிலது இதில் வந்து ஃபுல்லி எக்ஸம்ப்ட், சிலது பார்ஷியலி டேக்ஸபிள், சிலது வந்து ஃபுல்லி டேக்ஸபிள். ஃபுல்லி டேக்ஸபிள்னா வேஜஸ், சேலரி, போனஸ், டிஏ அதெல்லாம் வந்துடும். இப்போ அலவன்சஸ் பற்றி பார்க்க போகிறோம், என்னென்ன அலவன்ஸ் இருக்குது, இல்லை ஃபுல்லாக டேக்ஸபிள் எது, ஃபுல்லாக எக்ஸம்ப்ட் எது, பார்ஷியல் டேக்ஸபிள் எது? ஸோ ஃபுல்லி டேக்ஸபிள்னா என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸு, டியர்னஸ்ஸு, அப்புறம் ஓவர் டைம் பார்க்குறது, ஃபிக்ஸ்டு மெடிக்கல் அலவன்ஸு, சிட்டி காம்பன்சரி, இன்டர்ம் அலவன்ஸு, சர்வெண்ட் அலவன்ஸு, ப்ராஜெக்ட் அலவன்ஸு, டிஃபன், டின்னர், லஞ்ச் அலவன்ஸு, அது தவிர வேறு ஏதாவது கேஷ் அலவன்ஸு, வார்டன், நான் ப்ராக்டிஸிங் ஆஃப் அலவன்ஸு, அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டு, இதெல்லாம் வரும். அதுவே ஃபுல்லி டேக்ஸபிள் அண்டர் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம், பார்ஷியலி டேக்ஸபிள் அண்டர் ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸும், அப்புறம் ஸ்பெஷல் அலவன்சஸ் என்னென்ன, ட்ராவலிங்கு, டெய்லி அலவன்ஸு, கன்வீனியன்ஸு, அந்த டெஃப் இதுக்கெலாம் சொன்னாலே அந்த ட்ராவலிங் டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸு, அது நெக்ஸ்ட் ஃபுல்லி எக்ஸாம்ட் யார் யாருக்கு என்னென்ன, கோர்ட்டு ஜட்ஜ், ஹைகோர்ட் ஜட்ஜு கொடுக்குற அலவன்சஸ், அப்புறம் யூஎன்ஓ வந்து சேலரியா இல்லை அலவன்ஸுக்கு கொடுக்கறது, அப்புறம் வந்து ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் கொடுக்குற சம்பரி அலவன்ஸு, அது எல்லாமே வந்து ஃபுல்லி எக்ஸம்ப்ட். அலவன்சஸ் விச் ஆர் ஃபுல்லி டேக்ஸபிள் அண்டர் போத் ரெஜிம், ரெண்டு ரெஜிம்லுமே ஃபுல்லி டேக்ஸபிள் எது அப்படின்னு பார்த்தோம்னா சிட்டி காம்பன்சரி அலவன்ஸு, என்டர்டைன்மெண்ட்டு, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸு, ஓகேவா? அதுக்கு டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸு 3200 மட்டும் பர் மந்த்துக்கு அந்த ஹேண்டிகேப்ட் எம்ப்ளாயிஸ்க்கு டிடக்ஷன் பண்ணுவோம். அடுத்தது ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிமில் வந்து பார்ஷியலி எக்ஸம்ப்டாக இருக்கும், டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் ஃபுல்லி டேக்ஸபிளாக இருக்கிறதுனா ஹெச்ஆர்ஏ, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, ஓகேவா? இப்போ மெட்ரோ சிட்டிஸை பொறுத்த வரைக்கும், அதாவது டெல்லி, கொல்கட்டா, மும்பை, சென்னை இல்லைன்னா ஹெச்ஆர்ஏ என்ன இருக்கோ அது அப்படி இல்லைன்னா ரெண்ட் பெய்டு லெஸ் தென் 10% ஆஃப் சேலரி, அப்புறம் 50% ஆஃப் சேலரி, இந்த மூணில் எது லீஸோ அதை டிடக்ட் பண்ணுவோம். மற்ற சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஹெச்ஆர்ஏ எடுத்துப்போம், அப்புறம் ரெண்ட் பெய்டு மைனஸ் 10% ஆஃப் சேலரி, அப்புறம் வந்து 40% ஆஃப் சேலரி எடுத்துப்போம். இதில் எது லீஸோ அதை எடுத்துப்போம் நம்ம ஹெச்ஆர்ஏ டிடக்ஷனாக, ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், பேசிக் பே, டிஏ, கமிஷன், மோட்டர் கார் ஃபார் பர்சனல் யூஸ், எக்ஸ்பென்சஸ் மெட் பை த எம்ப்ளாயர் கொடுத்துருக்காங்க, ஹெச்ஆர்ஏ இருக்குது. ஹெச்ஆர்ஏ வந்து எக்ஸம்ப்ட்னு கொடுத்துட்டாங்க, ஏன்னா அவங்க வந்து 16,000 வந்து பே பண்ணுறாங்க அவங்க அகாமடேஷனுக்காகன்னு. டிஏ வந்து பார்ட் ஆஃப் சேலரியில் வருது, டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் நமக்கு பார்க்கணும். இப்போ ஹெச்ஆர்ஏ ரிசீவ்டு எவ்வளோ,
15,000 per month. அப்போ 15,000 into 12 1,08,000. அதில் எக்ஸம்ஷன் போது ஆக்சுவல் அமௌண்ட் என்ன 1,80,000 அதை வச்சுப்போம். ரெண்ட் பெய்டு எவ்வளோ ரெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 16,000 கொடுத்துருக்காங்க இல்லையா, 16,000 per month. அப்போ 16,000 into 12 minus 10% ஆஃப் சேலரிங்கும் போது பேசிக்கும் அப்புறம் டிஏவி சேர்த்துக்கணும். ஸோ 46,000 into 12 அது லெஸ் பண்ணோம்னா 1,36,800. அடுத்து 40% ஆஃப் சேலரி. 40% ஆஃப் சேலரி அப்படிங்கும்போது 2,20,800. இதில் எது லீஸ்ட் 1,36,800 அதை எடுத்துக்கிறோம். இதுதான் வந்து டாக்ஸபிள் ஹெச்ஆர்ஏ. ஓகேவா. அடுத்து ஸ்பெஷல் அலையன்சஸ். ஸ்பெஷல் அலையன்ஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து யார் அதோட எக்ஸ்பென்சஸாக இது பண்ணுவாங்க, பர்சனல் யூஸ்க்கா, முதல்ல வந்து பர்சனல் எக்ஸ்பென்சஸா இல்லை டியூட்டிஸ்க்காக உள்ளதா அப்படிங்கிறத பார்க்கணும். இதுவே பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா அது வந்து ஹோலி எக்ஸம்ட் ஆகிடும். ஓகேங்களா. இதே பர்சனல் யூஸ்க்காக அப்படின்னா அது வந்து டாக்ஸபிளாக வரும். அப்புறம் ஹெல்ப்பர் அலையன்ஸ், ரிசர்ச் அலையன்ஸ், யூனிஃபார்ம் அலையன்சஸ் இதெல்லாம் வரும் நமக்கு. அலையன்சஸ் ஏதாவது ஸ்பெஷல் காம்பன்சேட்டரி அலையன்ஸ் கொடுத்துருக்காங்க ஹில் ஏரியாஸ்க்கு, அதாவது ஹை ஆல்டிடியூடுக்கு இல்லை ஸ்னோ பவுண்ட் ஏரியாவுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து 800 or 300 per month. அது வந்து லொக்கேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ 7,000 per month வந்து இங்கே அப்படின்னு சொன்னா ஜம்மு காஷ்மீருக்கு இது எக்ஸம்ப்ட். இதுவே பார்டர் ஏரியா, ரிமோட் லொக்காலிட்டி, அப்புறம் டிஃபிகல்ட் ஏரியா, டிஸ்டர்ப்ட் ஏரியாஸ்ன்னு பார்த்தா 1,300 or 1,100 or 1,050. அது இது வந்து டிபெண்ட் ஆகுது அந்த லொக்கேஷனை பொறுத்து அது மாறும். ட்ரைபல் ஏரியாஸ்க்கு 200 per month. ஓகேவா. ஏதாவது டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் ஒர்க் பண்ணுறோம்னா 70% ஆஃப் அலவன்ஸு மேக்ஸிமம் வந்து 10,000 வரைக்கும் அதை எடுத்துக்கலாம். சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸு ஒரு சில்ட்ரனுக்கு 100 ரூபாய். ஸோ அப் டு மேக்ஸிமம் வந்து 2 சில்ட்ரன்ஸ்க்கு. அது வந்து சில்ட்ரன் எஜுகேஷன் ஹாஸ்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுவோம், அதுக்கு வந்து 300 per month அப் டு 2 சில்ட்ரனுக்கு தான் இதையும் நம்ம எடுத்துப்போம். நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபைட் ஏரியா, ஸ்பெசிஃபைட் ஸ்டேட்ல வந்து காம்பன்சேட்டரி ஃபீல்டு ஏரியா அலைன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2,600 per month. மாடிஃபைடு ஃபீல்டு ஏரியாக்காக இருந்தால் 1,000 per month. அப்புறம் வந்து கவுண்டர் இன்சர்ஜென்சி அலைன்ஸ்னா 3,900 per month நம்ம பண்ணுவோம். அண்டர் கிரவுண்ட் அலைன்ஸ் 800 per month. ஹை அல்டிடியூடாக இருந்துச்சுன்னா அல்டிடியூட் பார்க்கணும். 9,000 15,000 இருந்துச்சு அப்படின்னா 1,060. அது தாண்டி 10,000 15,000க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா 1,600 per month எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஹைலி ஆக்டிவ் ஃபீல்டு ஏரியாவுக்கு பார்த்தோம்னா 4,200. ஐலாண்ட் டியூட்டி அலைவன்சஸ் வந்து 3,250 per month. அடுத்து பார்ட்லி எக்ஸம்ட் இந்த இடத்துல எதுன்னு பார்த்தோம்னா ட்ராவலிங் அலவன்சஸ் வரும், டெய்லி அலவன்ஸு, கன்வெயன்ஸு இதெல்லாமே வந்து பார்ட்லி வரும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, மிஸ்டர் ஸ்ரீகாந்துக்கு 2 சன்ஸ் இருக்காங்க. சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்சஸ் வந்து 150 per month. ஓகேவா. அவங்க எல்டர் சனுக்கு 70 per month, எங்கர் சனுக்கு. ரொம்ப 2 பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க. இப்போ அவங்களுக்கு எவ்வளோ ரிசீவ் அலவன்ஸ் இருக்குது, டிரான்ஸ்போர்ட் ரிசீவ் 1,800, ட்ரைபல் ஏரியா அலவன்சஸ் 500 இருக்குது. இப்போ இவங்களுக்கு டேக்ஸபிள் அலவன்சஸ் கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ டிஃபால்ட் டேக்ஸ் ரிஜிம்லேருந்து அவுட் ஆகி ஆப்ஷனல் டேக்ஸ் ரிஜிம் பண்ணாங்கன்னா எல்டர் சனுக்கு 150ல 100 போச்சுன்னா 50 into 12 600 போடுவோம். எங்கள் சனுக்கு 70 அதில் 70 போச்சுன்னா நெல். அப்போ 600. டிரான்ஸ்போர்ட் அலையன்ஸ் 1,800 into 12 21,600. இல்லை 500ல வந்து 200 லெஸ் பண்ண ட்ரைபல் ஏரியானா 200 சொன்னோம் இல்லையா. ஸோ 200 லெஸ் பண்ணால் 300 into 12 3,600. டோட்டலாக வந்து இப்போ டேக்ஸபிள் அலவன்ஸ் எவ்வளோ 25,800. ஓகேங்களா. இதுவே டிஃபால்ட் டேக்ஸ் ரிஜிமில் போகிறாங்க அப்படின்னா 150 + 70 எவ்வளவு, இந்த அலவன்சஸ்க்கு டிடக்ஷன் கிடையாது. ஸோ 150 + 70 220. 220 into 12 வந்து 2,640 வரும். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் அலையன்ஸ் வந்து 1,800 into 12 அது வந்து 21,600. அண்ட் தென் வந்து ட்ரைபல் ஏரியா வந்து 500 into 12 6,000. ஸோ இப்போ 30,240 அப்படிங்கிறது வரும். ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிமில் ஃபுல்லி எக்ஸாம் எதுன்னு பார்த்தோம்னா ஹைகோர்ட் ஜட்ஜஸ்க்கு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கு உள்ள சேலரி. ஓகேவா. அதுக்கப்புறம் அலவன்சஸ் வந்து யூஎன்ஓலேருந்து ரிசீவ் பண்ணுறது. அப்புறம் சம்ச்சுவரி அலவன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் ஜட்ஜுக்கெலாம் கொடுப்பாங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கெலாம். அது இதெல்லாம் ஃபுல்லி எக்ஸம்ப்ட். ஓகே. ஃபுல்லி எக்ஸாம் போத் ரெஜிம்ஸில் எதுன்னு பார்த்தோன்னா அவுட் சைட் இந்தியாவில் எத்தனை வந்து அலையன்சஸ் பண்ணாலும்
நெக்ஸ்ட் ஆன்யூட்டி ஆர் பென்ஷன். ஓகேங்களா? இப்போ ஆன்யூட்டி அப்படிங்கிறது என்னன்னா அது ஒரு சேலரி தான். அது வந்து சம் பேயபிள் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பர்டிகுலர் இயர். பர்டிகுலர் அதாவது இயர்லி கிராண்ட்னு சொல்லுவோம். அது சொல்லுவோம் ஆனுவல் சம்ஸ் எல்லாத்துமே வந்து அந்த இன்வெஸ்டர்கிட்டே கொடுத்துருவாங்க. இப்போ annuity received by present employer is to be taxed as salary. annuity நமக்கு வந்திருக்கு அப்படின்னா அது நம்ம salary கீழே தான் நம்ம வந்து கொடுப்போம். ஸோ annuity வந்து past எம்ப்ளாயருக்கு வந்தாலும் அது வந்து ப்ராஃபிட் இன் லை ஆஃப் சேலரி சொல்லிட்டு எடுத்துக்கணும். பர்சன் அதர் தென் எம்ப்ளாயர் இல்லாம அவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா அது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல காமிப்போம். பென்ஷன் அப்படிங்கிறது வந்து பீரியடிக்கல கவர்மெண்ட் இல்லை கம்பெனி வேற எதாவது எம்ப்ளாயிஸ்க்கு வந்து பாஸ்ட் சர்வீஸ்க்கு வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பேயபிள் பண்றது தான் அந்த பென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது 2 டைப்ஸ் இருக்கு. அன்கம்யூட்டட் பெர்சன், கம்யூட்டட் பெர்சன் பென்ஷன். ஓகேவா? அன்கம்யூட்டட் பென்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா பென்ஷன் வந்து பீரியடிக்கா ரிசீவ் பண்ணிப்பாங்க. ஃபுல்லி வந்து டாக்ஸபிள் போத் கவர்மெண்ட் அண்ட் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு. அதுவே கம்யூட்டட் பென்ஷன் அப்படின்னா அது இன்டர்சேஞ்ச் ஆகும். கம்யூட்டட் பெர்சன் லம்சம் அமௌண்ட் வந்து அதாவது பென்ஷன்ல இருந்து ஒரு ஹோல் அமௌண்ட் ஒரு பார்ட்டியா வந்து அதுல இருந்து எடுத்துருவாங்க மொத்தமா. எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை வந்து ரிசீவபிளா இது பண்ணி எடுத்துப்பாங்க மாசம் மாசம் வர மாதிரி. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ சப்போஸ் பர்சன் வந்து 10,000 பர் மந்த் வந்து பென்ஷன் அப்படி கொடுக்குறாங்க அவங்க லைஃப்க்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க 1/4 அதாவது 25% ஆஃப் அமௌண்ட் வந்து லம்சமா எடுத்துருவாங்க 1,50,000. ஓகேவா? 1,50,000 வாங்கிருக்காங்க 25% கொடுத்து வச்சோம். பேலன்ஸ் 75%. 75% 10,000 எவ்வளோ 7,500. ஸோ அதுதான் வந்து அவங்களுக்கு மந்த்லி பென்ஷனா வரும். லம்சம் அமௌண்ட் வந்து பிஃபோராகவே அவங்க வந்து எடுத்துப்பாங்க. ஓகேவா? இதுல எக்ஸம்ஷன் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா பென்ஷனை பொறுத்த வரைக்கும் கம்யூட்டட் அன்கம்யூட்டட் இருக்கா? அன்கம்யூட்டட் ஃபுல்லாவே வந்து டாக்ஸபிள். ஓகே. கம்யூட்டடை பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாய் சென்ட்ரல் கவர்மெண்ட் லோக்கல் அத்தாரிட்டி அப்புறம் வந்து டிஃபென்ஸ்ல இருக்க அவங்களுக்குலாம் ஃபுல்லி எக்ஸம்ட்ல வந்துடும். அதர் எம்ப்ளாய்ஸை பொறுத்த வரைக்கும் இது கிராஜுவிட்டி வாங்கியிருக்காங்களா வாங்கலையா அப்படின்னு பார்ப்பாங்க. கிராஜுவிட்டி வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த 1/3 அதுல எடுத்துக்கணும். எதுனா கம்யூட்டட் பெர்சன் ரிசீவ்டு டிவைட் பை கம்யூட்டேஷன் பெர்சன்டேஜ் எவ்வளோ அதை எடுத்துட்டு இன்ட்டு 100 பண்ணோம்னா அந்த அமௌண்ட் எக்ஸம்ட். இதுவே கிராஜுவிட்டி வாங்கினா 1/2 அதாவது ஹாஃப் அமௌண்ட். ஓகேவா? அதை வந்து நம்ம எடுத்துட்டு அதை வந்து எக்ஸம்ட் பண்ணிடுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மிஸ்டர் சாகர் 1/10/2023 ரிட்டையர் ஆகிறாங்க. பென்ஷன் வந்து 5,000 பர் மந்த். ஆன் 1/2/2024 என்ன பண்ணிருக்காங்க 60% ஆஃப் பென்ஷன் ரிசீவ் பண்ணிருக்காங்க. அது எப்படின்னா 3 lakhs வந்து கம்யூட்டட் பென்ஷனா வாங்கிட்டாங்க. அப்போ இவங்களுக்கு டாக்ஸபிள் எப்படி வரும்? கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தா எப்படி? பிரைவேட் செக்டர்ல இருந்து ஆன்யூட்டி வந்து கிராஜுவிட்டி வந்து 5 lakhs வாங்கியிருந்தா எப்படி? பிரைவேட் செக்டர்ல இருந்து இந்த கிராஜுவிட்டி வாங்கினா எப்படி? கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னா அன்கம்யூட்டட் பென்ஷன் ரிசீவ்டு எவ்வளோ அக்டோபர் டு மார்ச் அதுக்கு வந்து 24,000. எப்படின்னா 5,000 இன்ட்டு 4 months பிளஸ் 40% ஆஃப் 5,000. ஏன்னா அதுல வந்து 60% தானே இது பண்ணிருக்காங்க. ஸோ 40% ஆஃப் 5,000 இன்ட்டு 2 months. ஓகேவா? அப்போ டோட்டல் எவ்வளோ 24,000. கம்யூட்டட் பர்சன் ரிசீவ்டு எவ்வளவு 3 lakhs. அந்த 3 lakhs வந்து எக்ஸம்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அது வந்து நில்லு அந்த செக்ஷன் 10A பிரகாரம். ஸோ 24,000 மட்டும் டாக்ஸபிள். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அவங்க பிரைவேட் செக்டார் எம்ப்ளாயா இருந்தாங்க அப்படின்னா கிராஜுவிட்டி 5 lakh வாங்கியிருக்காங்க. அப்போ அன்கம்யூட்டட் பென்ஷன் அக்டோபர் டு மார்ச் எவ்வளவு 24,000. கம்யூட்டட் பென்ஷன் ரிசீவ்டு 3 lakhs. ஓகேவா? எக்ஸம்ட் எவ்வளோனா 1/3 சொன்னோமா கிராஜுவிட்டி வாங்கினா 1/3 இன்ட்டு எவ்வளவு கம்யூட்டட் பர்சன் 3 lakhs. எவ்வளோ பர்சன்டேஜ் 60% இன்ட்டு 100 போகும். அப்போ எவ்வளோ வரும் 1,66,660,000 வருது. அதை 3 lakhs லெஸ் பண்றோம். லெஸ் பண்ணா அந்த 1,36,60,000 இருக்கு இல்லையா? அதுதான் வந்து கம்யூட்டட் பர்சனுக்கு எடுத்துக்க போறோம். அப்போ அதே அந்த 24,000 சேர்த்தா வரது டாக்ஸபிள். நெக்ஸ்ட் பிரைவேட் செக்டர் எம்ப்ளாயி வந்து எந்த கிராஜுவிட்டி வாங்கல அப்படின்னா அந்த 24,000 வச்சுப்போம். 3 lakhs வச்சுப்போம். இங்க 1/2 தான் எடுத்துக்க போறோம். அப்படிங்கும்போது 2.5 lakhs. அது லெஸ் பண்ணா 50,000. அப்போ வந்து 74,000 வருது டோட்டல் டாக்ஸபிள் பென்ஷன். இது பரமீர் சக்ரா, மகாவீர் சக்ரா, வீர் சக்ரா இந்த மாதிரி அவார்டு ஏதாவது வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதாவது கேலண்டரி அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து எப்படின்னா இன்கம் டேக்ஸ் வந்து அவங்களுக்கு எக்ஸம்ஷன். அவங்க ஃபேமிலி இது பண்ணிட்டு வராங்க ஃபேமிலியை வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அதாவது எக்ஸம்ஷன் ஸ்பவுஸ் சில்ட்ரன் பேரண்ட்ஸ் பிரதர் சிஸ்டர் அவங்க டிபெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து இவங்க டெத்னால ஃபேமிலி பென்ஷன் அவங்களுக்கு போகுது அப்படிங்கும்போது அவங்களுக்கும் அது எக்ஸம்ட். அடுத்து கிராஜுவிட்டி அப்படிங்கிறது என்னன்னா வாலண்டரி பேமெண்ட்னு சொல்லுவோம். கிராஜுவிட்டிங்கிறது வாலண்டரி பேமெண்ட் மேட் பை அன் எம்ப்ளாயர் இன் அப்ரிசியேஷன் ஆஃப் சர்வீசஸ் ரெண்டர்ட் பை எம்ப்ளாயி. அந்த எம்ப்ளாயி வந்து
பண்ண சர்வீஸை அப்ரிஷியேட் பண்ணி ஒரு எம்ப்ளாயராக வாலண்டியராக பேமெண்ட் கொடுக்குறது கிராஜுவிட்டி. ஓகே, நவடேஸ் கிராஜுவிட்டிங்கிறது நார்மல் பேமெண்ட் ஆயிடுச்சு எல்லா எம்ப்ளாயிஸுக்குமே. இப்போ கிராஜுவிட்டி ஆக்ட் 1972 பிரகாரம் தான் இது வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா எம்ப்ளாயிஸுமே வந்து கிராஜுவிட்டி பே பண்ணுறது வச்சுப்பாங்க. இப்போ கிராஜுவிட்டி பற்றி சர்வீஸ் போது அவங்க ரிசீவ் பண்ணாங்கன்னா அது ஃபுல்லி டாக்ஸபிள். அட் டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் அது டெத்தில் வருது அப்படின்னா, இப்போ ரிசீவர் அண்டர் பென்ஷன் கோடு அந்த ரெகுலேஷன்ஸ் இருக்காங்க, டிஃபென்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்டர்வியூலாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து ஃபுல்லி எக்ஸாம்ட் ஆயிடும். அதே எம்ப்ளாய்ஸை பொறுத்த வரைக்கும் பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் கீழே கவர் ஆயிருக்காங்க அப்படின்னா முதல்ல எது லீஸ்ன்னு பார்க்கணும். 20 லேக் லீஸா இல்லை ஆக்சுவல் கிராஜுவேட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க தான் எது லெஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் 15 டேஸ் ஆஃப் சேலரி லாஸ்ட்டாக வாங்கினதுல வச்சு 15 டேஸ் ஆஃப் சேலரி எடுத்துக்கணும் கம்ப்ளீட் ஆனதுக்கு. அது ரெஸ்ட் பார்ட் எக்ஸப்ட். ஓகேவா? ஸோ அதில் எது லெஸ்ஸோ அது எக்ஸம்ட் ஆகும். இதுவே நாட் கவர்ட் அண்டர் பேமெண்ட் கிராஜுவிட்டி ஆக்ட் அப்படின்னா 20 லேக்ஸா ஆக்சுவல் கிராஜுவிட்டி ரிசீவா இல்லை ஹாஃப் மந்த் சேலரி ஆவரேஜ் 10 மந்த் சேலரியில். ஓகேவா? அதில் எது லெஸ்ன்னு பார்த்தா அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இன்வெஸ்டிகேஷன் 4 மிஸ்டர் ரவி வந்து 15/6/2023 ரிட்டையர் ஆகாங்க ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 26 years 8 months சர்வீஸ். கிராஜுவிட்டி ரிசீவ் ஆனது 15 லேக்ஸ். ரிட்டையர்மெண்ட் டைமில் அவங்க சேலரி பார்த்தோம்னா பேசிக் சேலரி வந்து 50,000, டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து 10,000, அதில் வந்து 60% வந்து ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட். கமிஷன் பார்த்தோன்னா 1% ஆஃப் டர்ன் ஓவர். லாஸ்ட் 12 மந்த்துக்கு எவ்வளோன்னு பார்த்தா 1,20,000. நெக்ஸ்ட் போனஸ் வந்து 25,000 per annum. இதை வச்சு அவங்க பிரைவேட் செக்டர்ல கிராஜுவிட்டி கவர் ஆனால் எப்படி இருக்கோ, கவர் ஆகாதுன்னா என்ன, கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தா என்ன அப்படிங்கிறத டாக்ஸபிள் கிராஜுவிட்டி கண்டுபிடிக்கணும். இப்போ கிராஜுவிட்டிக்கெல்லாம் கவர் ஆயிருந்தாங்கன்னா இப்போ வந்து கிராஜுவிட்டி ரிசீவ்ட் எவ்வளோ 15 லேக்ஸ். ஸ்டாச்சுட் இப்போ லீஸ்ட் என்னன்னா செக் பண்ணி எடுத்து அதை லெஸ் பண்ண போகிற எக்ஸம்ஷன். கிராஜுவிட்டி ரிசீவ் வந்து 15 லேக்ஸ், ஸ்டாச்சுரி லிமிட் வந்து 20 லேக்ஸ். அப்புறம் 15 days சேலரி பேஸ்ட் ஆன் லாஸ்ட் டர்ன் சேலரியில் பார்க்கணும். அப்போ 15/26. ஓகேவா? ஃபார் ஈச் கம்ப்ளீட்டட் இயர் ஆஃப் சர்வீஸ் அண்ட் பார்ட் தேர் ஆஃப் இன் எக்ஸஸ் ஆஃப் 6 months. அப்படி போங்க லாஸ்ட் டர்ன் சேலரி எவ்வளோனா 50,000 ப்ளஸ் 10,000. ஏன்னா பேசிக்கு ப்ளஸ் டிஎன்எஸ் அலவன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் 27. ஓகே, இப்போ எடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அது 9,34,615 கிடைக்குது. 3ல லீஸ்ட் வந்து அதானே, அதை லெஸ் பண்ணோம் அப்படின்னா டாக்ஸபிள் கிராஜுவிட்டி 5,66,385. சப்போஸ் அவங்க வந்து கிராஜுவிட்டி ஆக்டுக்கு கவர் ஆயிருந்தாங்கன்னா, இப்போ கவர் ஆகலைன்னா அதே இது எடுத்துக்க போகிறோம். ஏன்னா இதில் என்னன்னா கிராஜுவிட்டி ரிசீவ்டு ஆக்சுவலி லிமிட் ரெண்டுமே வரும் எக்ஸம்ஷனில். இன்னொன்று என்ன எடுக்க போறோம்னா ஹாஃப் மந்த் சேலரி பேஸ்ட் ஆன் லாஸ்ட் 10 months எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? அதோட இயர் கம்ப்ளீட்டட் ஆகுது எவ்வளவு. இப்போ ஹாஃப் இன்ட்டு ஆவரேஜ் சேலரி இந்த இயர் ஆஃப் சர்வீஸ் ஹாஃப் போட்டுக்கிறோம். சேலரி ஆவரேஜ் சேலரினா 50,000 இன்ட்டு 10,000. ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட் வந்து எவ்வளோ 60% இன்ட்டு 60% இன்ட்டு 10 போடுறோம். ப்ளஸ் கமிஷன் 1% 1,20,00,000 இன்ட்டு 10/12. ஸோ டோட்டலாக டிவைட் பை 10 போட்டுருவோம். ஆவரேஜ்னால டிவைட் பை 10 மந்த்துக்கு இருக்கு. ஸோ இன்ட்டு 26. ஸோ இப்போ கால்குலேட் பண்ணால் 8,58,000 இருக்கு. அதை லெஸ் பண்ணினா அது கிடைக்கிறதா 6,42,000 கிடைச்சிருக்கு டாக்ஸபிள் கிராஜுவிட்டி. இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னா கிராஜுவிட்டி எவ்வளோ 15 lakhs, அது அப்படியே டோட்டலி வந்து எக்ஸம்ட் தான். இப்போ ஃபீஸ் கமிஷன் அல்ல பெர்கிஃபைட்ஸ் ஆர் ப்ராஃபிட் இன் லைவ் ஆர் இன் அடிஷன் டு எனி சேலரி ஆர் வேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேமெண்ட் இதில் எப்படி வந்தாலும் 6% ஆஃப் டர்ன் ஓவர் அண்ட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது கமிஷன் வந்துடும். சரிங்களா? அதை எடுத்துக்கணும். இது அட்வான்ஸ் சேலரி அப்படிங்கும்போது பின்னாடி அதில் ரெஸ்ட் இதில் பார்க்கலாம். அடுத்து லீவ் சேலரி ஆர் லீவ் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்க்குறோம். இன்கேஸ் லீவ் அதாவது லீவ் இருக்குது அதை அவைல் பண்ணிக்கல அப்படின்னா அந்த லீவை வந்து லேப்ஸ் பண்ணிப்பாங்க, அக்யூமுலேட் பண்ணி அதை ஃபியூச்சரில் அதை எடுத்துக்கலாம். அல்லது அதுக்கான கேஷை வந்து என்கேஷ் வந்து கொடுத்துருவாங்க ரிட்டையர்மெண்ட் டைமில். இப்போ 5 வருஷமா லீவே எடுக்காமல் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படியே அந்த லீவோட இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ரிட்டைர்மெண்ட் டயத்தில் சேர்த்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிறது அது. இப்போ லீவ் என்ஹான்ஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் டியூரிங் சர்வீஸாக இருந்துச்சுன்னா ஃபுல்லி டாக்ஸபிள். அந்த ரிட்டையர்மெண்ட் டயத்தில் வாங்கினாங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயா அதர் எம்ப்ளாயா பார்க்கணும். கவர்மெண்ட்டாக இருந்தால் ஃபுல்லி எக்ஸம்ப்ட். அதராக இருந்தாங்கன்னா அதர் எம்ப்ளாயிஸாக இருந்தால் இந்த கொடுத்துருக்க கண்டிஷனை லீவ் ஏதோ அதை வந்து எக்ஸம்ப்டாக எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ 25 lakhs அல்லது லீவ் சேலரி ஆக்சுவலி ரிசீவ்டு அல்லது 10 months சேலரி ஆவரேஜ் எடுத்துக்கணும் லாஸ்ட் 10 months. அல்லது கேஷ் ஈக்குவலண்ட் ஆஃப் அன்வைல்டு லீவ் எவ்வளவு அதை எடுத்துக்கணும். ஸோ இதை எடுத்துக்கிட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இதில் எது லீஸோ அதை எக்ஸப்டாக எடுத்துக்க போகிறோம். இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 5
மிஸ்டர் குப்தா 1/12/2023 ரிட்டையர்ட் ஆயிருக்காங்க. 20 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ். லீவ் சேலரி 5 lakhs வாங்கியிருக்காங்க. அதான் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. பேசிக் சேலரி 5,000 per month. 1000 வாஸ் இன்க்ரீஸ் வித் இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1/4/23. டிஎன்எஸ் அலவன்ஸ் 3000, 60% இது பெனிஃபிட், ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட். கமிஷன் 500 per month, போனஸ் வந்து 1000 per month. லீவ் அவைலபிள் எவ்வளோனா 480 days. ஓகேவா? 30 days லீவ் வந்து லாஸ்ட் இயர் இன்டர்வியூ பண்ணியிருப்பாங்க. இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தேன்னா, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தால் எப்படி? கவர்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த லீவ் சேலரி டோட்டலி எக்ஸாம்க்கு தான். இதுவே நான் கவர்மெண்ட்டாக இருந்தாங்கன்னா, ஓகேவா, நான் கவர்மெண்ட்டாக இருந்தால் லீவ் சேலரி எவ்வளோ 5 lakhs. அதில் எக்ஸாம்க்கு கண்டுபிடிக்கணும். எக்ஸாம்க்கு எவ்வளோ லீவ் சேலரி ரிசீவ் 5 lakh, ஸ்டாச்சுட் லிமிட் வந்து 25 lakhs. 10 months சேலரி, 10 months சேலரினா எவ்வளோ, 10 into salary of last 10 months, அப்போ 5,000 into 8 plus 4,000 into 2. ஏன்னா 2 மாதத்துக்கு வந்து அந்த சேலரி வாங்கியிருப்பாங்க, அப்புறம் தான் இன்க்ரிமெண்ட் ஆச்சு. அடுத்து 60% ஆஃப் 3,000 into 10 divided by 10, இப்போ 66,000 கிடைக்குது. இன்னொன்று என்ன கண்டுபிடிப்போம், கேஷ் ஈக்குவலண்ட் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? கேஷ் லீவ் டியூ எவ்வளோ இருக்கு, அதில் லீவ் அலவுடு லெஸ் லீவ் டேக்கன். அப்போ நான் 30 days per year, அப்போ 30 days ஒரு வருஷத்துக்குன்னா மொத்தம் 20 வருஷம். அப்போ 20 வருஷத்துக்கும் போது 600 days வரும். அதில் லீவ் எடுத்தது எவ்வளோ, 480 days தான் லீவ் எடுத்திருக்காங்க. பேலன்ஸ் எவ்வளோ, 120 days. இப்போ 120 days divided by 30 days into ஆவரேஜ் சேலரி. ஆவரேஜ் சேலரினா 66,000. லாஸ்ட் 10 months பார்ப்போம். ஸோ டிவைடட் பை 10 அப்படி போனால் 26,400. இதில் எது லீஸ்ட்டு, 26,400 தான் லீஸ்ட்டு. அப்போ அதை லெஸ் பண்ணோம்னா 4,73,600 இருக்குல்லையா, இதுதான் டேக்ஸபிள் சேலரி. ஓகேங்களா? இங்கே கொஸ்டின்ல ஏன்னா இது எல்லாமே இருக்கு உங்களுக்கு. ஓகே, லீவ் வந்து 30 days எவ்ரி இயர், லீவ் அவைலபிள் டியூரிங் 480 days எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் எது லீஸ்ட்டோ அதை எடுத்து நம்ம எக்ஸாம்டாக எடுத்துக்க போகிறோம். அடுத்து ப்ராவிடென்ட் ஃபண்டு. ப்ராவிடென்ட் ஃபண்டுங்கிறது பிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து ரிட்டையர்மெண்ட் டைம்ல வந்து பெனிஃபிட்டாக கொடுப்பாங்க. ஸ்பெசிஃபை அமௌண்ட் வந்து எல்லா மாதமும் சேலரியில் வந்து டிடெக்ட் பண்ணிகிட்டே வருவாங்க. டிடெக்ட் பண்ணிட்டு வந்து அதை ரிட்டையர்மெண்ட் டைம்ல அதை கொடுத்துருவாங்க பேலன்ஸை. இது நம்ம இடையில வந்து அது லோனாகவும் அதில் எடுத்துக்கலாம். ஓகேவா? இதில் வந்து எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன், அதில் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் இன்ட்ரெஸ்ட், எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே சேரும். ஓகே, இப்போ அவங்க இருந்தாங்க அப்படின்னா ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜில் கொடுப்பாங்க. இன்கேஸ் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க லீகல் ஹேர் யாரும் அவங்களுக்கு இந்த அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. டைப்ஸ் ஆஃப் ப்ராவிடென்ட் ஃபண்ட் என்னென்ன இருக்குன்னா, ஆர்பிஎஃப் ரெகனைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட், அன்ஆர்கனைஸ்டு அன்ரெகனைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட் யூஆர்பிஎஃப், ஸ்டாச்சுரி ப்ராவிடென்ட் ஃபண்ட் எஸ்பிஎஃப், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிபிஎஃப். சரிங்களா? இப்போ ஆர்பிஎஃப் அப்படிங்கும்போது ரெகனைஸ் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. இதில் வந்து எம்ப்ளாயர் 2 பேரை கான்ட்ரிபியூஷன் வரும், அக்யூமுலேட்டட் பேலன்ஸ் வரும், அதுதான் வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. அன்ரெகனைஸ்டு அப்படின்னா நாட் ரெகனைஸ்டு பை கமிஷனர், கமிஷனர் இதை ரெகனைஸ் பண்ண மாட்டாங்க. ஸ்டாச்சுரி அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ரயில்வேஸ், செமி கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன், லோக்கல் பாடிஸ், யூனிவர்சிட்டிஸ், இதுல மாதிரி எல்லா எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் ரெகனைஸ்டாக இருக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் இது வரும். அடுத்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மெம்பர்ஷிப் வந்து ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலுக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க. செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கு, சேலரிடு எம்ப்ளாய்க்கு வந்து பிபிஎஃப் இது வந்து அடிஷனாக உண்டு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டு அவங்களோட சார்பாக வந்து கொடுப்பாங்க. அவங்களுக்கும் வரும், அவங்க கார்டியன் யாரோ அவங்க மைனராக இருந்தாங்கன்னா அவங்க கார்டியன் இதுவும் போட்டு கொடுப்பாங்க. இப்போ டேக்ஸ் ட்ரீட்மெண்ட். இப்போ வந்து எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் ரெண்டும் இருக்கு. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் 2 பேருக்கும். ஓகேவா? யார் யாருக்கு எந்தெந்த ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு எவ்வளோ வரும். ரெகனைஸ்டு பிஎஃப் அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன் 12%. ஓகேவா? எம்ப்ளாயிக்கு எலிஜிபிள் ஃபார் ரிடக்ஷன் அட் 80C, வேற எம்ப்ளாயி எக்ஸைசஸ் தி ஆப்ஷன் ஆஃப் ஷிஃப்டிங் அவுட் ஆஃப் த டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் அண்டர் செக்ஷன் 115BT. டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம்ல வெளில வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த எலிஜிபிள் ஃபார் டிடக்ஷன் தான் அவங்களுக்கு எலிஜிபிள் இருக்கு. ஓகேவா? அதுவே அண்டர் ரெகனைஸ்டு பிஎஃப், அண்டர் ரெகனைஸ்டு பிஎஃப் பொறுத்த வரைக்கும் டேக்ஸபிள் கிடையாது, எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் எலிஜிபிள் கிடையாது. ஸ்டாச்சுரி பிஎஃப் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி எக்ஸாம்ட் எம்ப்ளாயர் வருது.
இதே மாதிரி தான் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் வந்து ரெகக்னைஸ் பிஎஃப் மாதிரி தான். பப்ளிக் பிஎஃப் பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாயருக்கு நாட் அப்ளிகபிள், எம்ப்ளாய்க்கும் சேம் மற்ற இது மாதிரி தான். அந்த இதுக்குள்ள வந்தாங்க அப்படின்னா டிடக்ஷனுக்கு எடுத்துக்கலாம். அடுத்து இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 9.5% பர் ஆனம் வரும். ஓகேவா? இதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் இருக்கு 9.5%. அதுக்கு அண்டர்டேக்கர் பொறுத்த வரைக்கும் டாக்ஸபிள் ரெண்டுமே கிடையாது. அதுக்கப்புறம் ஸ்டாச்சுரி பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி எக்ஸம்ட் எம்ப்ளாயரோடது, எம்ப்ளாய்க்கு சர்டைன் லிமிட் இருக்கு. அதுக்கப்புறம் இதில் பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் பிஎஃப்ல எம்ப்ளாயரோடது நாட் அப்ளிகபிள், எம்ப்ளாயிக்கு வந்து ஃபுல்லி எக்ஸம்ட். இப்போ அதே மாதிரி அமௌண்ட் வித்ட்ரான் பண்ணாங்க ரிட்டையர்மெண்ட் டைம்ல அப்படின்னா ரெகக்னைஸ் பிஎஃப்ல அது வந்து எக்ஸம்ட். அண்டர்டேக்கர் பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாயோட கான்ட்ரிபியூஷன் டாக்ஸபிள் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயோட கான்ட்ரிபியூஷன் வந்து டாக்ஸபிள். அது வந்து எதுக்கு வரும்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்ல வரும். எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் அப்புறம் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து சேலரியில வந்துடும். இதை பொறுத்த வரைக்கும் ஸ்டாச்சுரி பிஎஃப் பொறுத்த வரைக்கும் எக்ஸம்ட். அதுக்கப்புறம் வந்து பப்ளிக் பிஎஃப் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி எக்ஸம்ட். ஸோ பப்ளிக் பிஎஃப் வந்து மேக்ஸிமம் நமக்கு வந்து எக்ஸாம்பிள் தான் இருக்கும் ஸ்டாச்சுரி பப்ளிக்கும். ஸோ இப்போ இது வரைக்கும் இருக்கட்டும். ரெஸ்ட் ஆஃப் த போர்ஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.